தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு. தமிழ்நாட்டில் இயற்கை அமைப்பு மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், கடற்கரைகள். 4 இருக்குது. மலைகள் இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை கொண்ட ஒரே இந்திய மாநிலம் தமிழ்நாடு. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகளை கொண்ட ஒரே இந்திய மாநிலம் தமிழ்நாடு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே நீலகிரியில் தான் சந்திக்கின்றன. நீலகிரி மலையின் மிகப்பெரிய சிகரம் தொட்டபெட்டா. நீலகிரி மலையின் மிகப்பெரிய சிகரம் தொட்டபெட்டா. மேற்கு தொடர்ச்சி மலைகளை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் போதிய மழைப்பொழிவை பெறுவதில்லை. இது தேவையில்லை. தாவர இனங்கள் ஃப்ளோரா, விலங்கினங்கள் ஃபவுனா. தாவர இனங்கள் ஃப்ளோரா, விலங்கினங்கள் ஃபவுனா. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முதுமலை விலங்குகள் சரணாலயம், ஆனைமலையில் உள்ள இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், தேசிய பூங்கா. மேற்கு தொடர்ச்சி மலையில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம், ஆனைமலையில் இருக்கிற இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம், தேசிய பூங்கா இருக்குது. குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு மட்டுமே பூக்கும் பூ. அடுத்து பீடபூமி. தட்டையான நிலப்பகுதி, கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த தட்டையான பீடபூமி. தட்டையான நிலப்பகுதி பீடபூமி. மொத்தம் 3 பீடபூமி. பாராமஹால் பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. சமவெளிகள். கடல் மட்டத்திலிருந்து சற்றே உயர்ந்த சமமான நிலப்பரப்பு சமவெளி. சமவெளியிலேயே ஆற்றுச் சமவெளி, கடற்கரை சமவெளி 2 இருக்குது. ஆற்றுச் சமவெளி பாலாறு, செய்யாறு, தென்பெண்ணை மற்றும் வெள்ளாறு ஆகிய சேர்ந்து வடக்கு சமவெளியை உருவாக்குகின்றன. அதாவது பாலாறு, செய்யாறு, தென்பெண்ணை, வெள்ளாறு. பாலாறு, செய்யாறு, தென்பெண்ணை, வெள்ளாறு இந்த 4 சேர்ந்து வடக்கு சமவெளிகளை உருவாக்கின்றன. மத்திய ஆற்று சமவெளியை காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகளால் உருவாக்கப்படுகிறது. மத்திய ஆற்றுச் சமவெளிகள். மத்திய ஆற்றுச் சமவெளிகள் காவேரி மற்றும் அதன் கிளை நதிகள் சேர்ந்து மத்திய ஆற்றுச் சமவெளியை உருவாக்குகின்றன. வைகையாறு மற்றும் தாமிரபரணி ஆறு தெற்கு சமவெளிகளை உருவாக்குகிறது. செய்யாறு என்பது பாலாற்றின் ஒரு கிளையாறு. செய்யாறு என்பது பாலாற்றின் ஒரு கிளையாறு. செய்யாறு பாலாற்றின் கிளையாறு. இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாய்கிறது. கடற்கரை சமவெளிகள் கோஸ்டல் பிளைன்ஸ். அதாவது சென்னை டு கன்னியாகுமரி இருக்கிறது சோழ மண்டல கடற்கரை சமவெளி என்று அழைக்கப்படுகிறது.
சோழமண்டல கடற்கரை சமவெளினா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையும் கடற்கரைகள். ரைட்டு. இந்தியாவின் இந்தியாவிலேயே மூன்றாவது நீளமான கடற்கரை பகுதியை தமிழகம் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் 14 கடற்கரை மாவட்டங்கள் இருக்கு. மெரினா உலகிலேயே மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை. அதாவது சோழமண்டல கடற்கரையில் மெரினாவுக்கு அடுத்து 2வது நீளமான கடற்கரை வெள்ளி கடற்கரை. இந்தியாவில் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. கடலூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சோழமண்டல கடற்கரையில் 2வது நீளமான கடற்கரை வெள்ளி கடற்கரை கடலூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்தியாவின் முதல் கடற்பாலம் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் கடற்பாலம். 1914. தமிழ்நாட்டில் 27 அருவிகள் உள்ளன. தலையாறு, தேனி, குற்றாலம், தென்காசி, சுருளி, தேனி, மட்டப்பாறை, கன்னியாகுமரி, ஒகேனக்கல், தர்மபுரி. தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் உள்ள மலைக்கோட்டை மிகவும் புகழ்பெற்ற செங்குத்தான பாறை. செங்குத்தான பாறை எதுன்னு கேட்டால் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற மலைக்கோட்டை. குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் மே, தென்மேற்கு ஜூன் செப்டம்பர், வடகிழக்கு அக்டோபர் டிசம்பர். 2003ஆம் மாதத்தில் மிக அதிக அளவு வெப்பநிலை 48.6 திருத்தணி. அடுத்து காடுகள் மரங்களின் உச்சிகள் கிளைகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒரு சங்கிலி போல உருவாகி நிலத்தில் சூரிய ஒளியே படாதவாறு இருப்பதற்கு விதானம். மிக அடர்த்தியான காடுகள். மிக அடர்த்தியான காடுகள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி தேவையில்லை. பசுமை மாறா காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர். பசுமை மாறா காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலை. இலையுதிர் காடுகள் என்னென்ன காடு ஃபஸ்ட்டு பசுமை மாறா காடு, இலையுதிர் காடு, அலையாத்தி காடுனா சதுப்பு நில காடு. பிச்சாவரம், சிதம்பரத்துக்கு அருகே உள்ள பிச்சாவரத்தில் அலையாத்தி காடுகள். அவ்வளோதான். மலைத்தொடர்கள் தொடர்ச்சியான மலை, வறட்சி, குறைந்த மழை கொண்ட நிலை. லாவும்பா